ஹாய் அன்பர்களே! இது உங்கள் காதல் டைரி. நட்புடன் காதலான்ற ஸ்டோரியில எபிசோட் 4 இன்னைக்கு பார்க்க போறோம். போன எபிசோட்ல கடைசியா சித்ராவும் டாரத்தியும் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இந்த கதையை நான் சித்ரா கண்ணோட்டம் மூலியமா சொல்லப் போறேன். வழக்கம் போல ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி லைன்ல உட்கார வச்சு ஒரு பேரா கூப்பிட்டாங்க. யார் எந்த செக்ஷன்னு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். நானும் டாரத்தியும் ஒரே செக்ஷன் வரணும்னு. ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு நடக்கல. ஜெனிஷாவும் டாரத்தியும் ஏ செக்ஷன், என்ன பி செக்ஷன்ல போட்டாங்க. என்னை விட டாரத்திக்கு தான் ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு. நான் அவளை கன்சோல் பண்ணேன். வீடு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் எப்படியும் பக்கத்து கிளாஸ்ல தானே இருக்கோம், இதுக்கெல்லாம் போய் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நான் அப்படி சொன்னதும் வேணும் ஒரு முறைச்சா. நான் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாயிட்டேன். ஃபர்ஸ்ட் டேனால ஸ்கூல் ஆஃப் டே, அதனால பேசுறதுக்கு அவ்வளோவா சான்ஸ் கிடைக்கல. அடுத்த நாள் இன்டர்வல் பிரேக்ல தான் நாங்கள் பேசினோம். தான் எப்படி போச்சு, யார் எங்கெல்லாம் போனோம் அப்படியே நாங்கள் கேங்காக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்டர்வல் பிரேக்கு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துல எவ்வளோ கதை தான் பேச முடியும். பத்தாவதுக்கு லஞ்ச் பிரேக்கும் இப்போ ½ அன் ஹவர் மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 45 மினிட்ஸ் இருந்துச்சு. இப்போ புதுசாக பிரின்சிபல் மாறுனதுனால ½ அன் ஹவர் தான் லஞ்ச் பிரேக்கு. எங்கள் எல்லாருக்கும் அதை கேட்டதும் செம்ம கடுப்பாயிடுச்சு. எங்களால் எப்போல்லாம் பேச முடியுமோ அப்போல்லாம் பேசணும். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் கேங் எல்லாருமே ஒன்றா இருக்க பார்த்தோம். எதையும் மிஸ் பண்ணுறது இல்லை. கிளாஸ் கட் அடிக்கிற சான்ஸ் கிடைச்சா உடனே பேசி வச்சுக்கிட்டு ஒன்றா கட் அடிச்சிருவோம். இதே மாதிரி கொஞ்சம் மாதம் போச்சு. நவம்பர் மாதம் அப்போ நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னா, 3 டேஸ்க்கு கோத்தகிரி டூர் கூட்டிட்டு போறதா ஸ்கூல்ல சொன்னாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சதும் நானும் என் கேங்கும் இன்டர்வல் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். யாரெல்லாம் வரீங்க வரலன்னு. எப்படியாச்சும் வீட்டில் கெஞ்சி கூத்தாடி பெர்மிஷன் கேளுங்கடி அப்படின்னு நாங்கள் எல்லாம் பேசி வச்சுக்கிட்டோம். பெர்மிஷன் வாங்குறதுக்கு ஸ்கூல்ல 1 வீக் டைம் கொடுத்தாங்க. 1 வீக் கழிச்சு யாரெல்லாம் வரீங்களோ கன்ஃபார்மாக பேர் கொடுக்க சொன்னாங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணவே இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் ஒருத்தவங்க வீட்லேயும் இருந்துச்சு. சில பேர் வீட்டில் உடனே ஒத்துக்கிட்டாங்க. பிளான் என்னன்னா, ஃப்ரைடே நைட்டு ட்ராவல், சாட்டர்டே சண்டே அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி, சண்டே நைட்டு ஊருக்கு ரிட்டன். 2 வீக்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் அந்த டூரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸில் டான்ஸ் ஆடுறதுக்கு என்னெல்லாம் பாட்டு எடுத்துகிட்டு வரணும்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சாங்ஸ் என்னெல்லாம் வேணும்ன்ட்டு பாய்ஸ் கூடயும் சேர்ந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். டாரதி சொல்லிட்டா, இந்த ரைட் ஃபுல்லாக என் பக்கத்தில் தான் அவள் உட்காருவா, வேறு யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். நான் எங்கே அவள் பேச்சை மீற போகிறேன். சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். நாங்கள் எதிர்பார்த்த நாளும் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு 9 o'clock ஸ்கூல் கேம்பஸில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. வரும்போது கலர் ட்ரெஸ்ஸில் வரணும். அங்கே இருக்கிற 2 days ஸ்டே பண்ணுறது யூனிஃபார்மில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. டின்னர்லாம் சாப்பிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8:15 கிளம்பி நான் 8:30 ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டேன். டாரதி வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவளுக்காக தான் நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் அவளும் வந்துட்டா. நாங்கள் எல்லாரும் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு சத்தமாக கலாய்ச்சிக்கிட்டு ஒரு டீச்சர்ஸுக்கும் ஒரு பட்டப்பேர் வச்சுருப்போம். அந்த பட்டப்பேர்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். டக்குன்னு பிரின்சிபல் பின்னாடி வந்துட்டாரு. நாங்கள் அதை பார்க்கவே இல்லை. ஐயோ, எங்கேயாச்சும் கேட்டிருப்பாரடி நம்ம பேசுறது அப்படின்னு அப்படியே மொனமொனத்திருந்தாளுங்க. அவர் அன்னைக்கு ஸ்ட்ரிக்டா இல்லை, கேஷுவலாக என்ன பேசுறீங்க எனக்கும் சொல்லுங்க, நானும் சிரிக்கிறேன். உடனே ஜெனிஷா சும்மா இல்லாம, நம்ம சொன்னா அவரு திட்டுவாரேடி, எப்படி அவகிட்ட சொல்றது, நீ பேசாம மூடிக்கின்னு இரு அப்படின்னு நாங்க எல்லாம் அமைதியா சொன்னோம் அவகிட்ட. நாங்க இப்படியே பேசிட்டு இருக்கும்போது எங்க எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு பஸ்ஸுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க.
சில பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லைக் இவ்ளோ நாள் தனியா ஸ்கூல் ட்ரிப் அனுப்புறது. நான் விண்டோ சீட்டு புடிச்சுட்டு டாரதி பக்கத்துல உக்காந்துட்டேன். விண்டோ வழியா பார்க்குறேன், என் அம்மா ரொம்ப எமோஷனல் ஆயி கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாங்க. எனக்கு அத பார்த்ததும், "என்னம்மா இப்படி பண்ற? அதெல்லாம் அழாத 2 டேஸ் தானே போயிட்டு வந்துருவேன்னு" சொன்னேன். பக்கத்துல டாரதி அவங்க அப்பா அழுவுறத பார்த்து இவ உட்காந்து தேம்பி தேம்பி அழுவுறா. "ஏய் என்னடி இப்படி அழுவுற?" ஏன்னா அவ அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டா. நான் பார்த்தது கிடையாது. ஒரு வழியா அவள எப்படியோ சமாதானப்படுத்தி எல்லாரும் பிரேயர் சொல்லி பஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச தூரம் வரைக்கும் அந்த ஹோம் சிக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டு போட்டு விட்டு எல்லாம் கொஞ்சம் டான்ஸ் ஆட போயிட்டாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருந்தோம். அப்போன்னு பார்த்து பசங்கெல்லாம் டபுள் மீனிங் சாங்ஸா பாடிட்டு இருந்தாங்க. பதிலுக்கு நாங்களும் வந்து நேத்து ராத்திரி எம்மா இந்த மாதிரி ரிப்பீட் கொடுத்துட்டு இருந்தோம். மிஸ்ஸு ஏதோ திட்டுவாங்கன்னு நினைச்சோம். பட் ட்ரிப்பு போற மூட்ல அவங்க எதுவுமே கண்டுக்கல பெருசா. மணி அப்போ 12 மணி ஆச்சு. சார் எல்லாரையும் தூங்க சொன்னாங்க. நாளைக்கு ரொம்ப தூரம் நடக்கணும். அதனால எல்லாம் தூங்குங்க. பத்தாததுக்கு மழை வேற ஏறும். யாருக்கெல்லாம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கோ கவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மழை ஏறணும்ல. மழை ஏறினா சில பேருக்கு ஒத்துக்காது. வாமிட்டிங் தான் வரும். எனக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி பஸ் டிராவல் பண்ணி மலையெல்லாம் போய் பழகிட்டேன். அதனால எனக்கு வாமிட்டிங் வராது. பட் டாரதிக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். அவ என் ரைட் ஹேண்டை நல்லா டைட்டா பிடிச்சி என் ஷோல்டர்ல அப்படியே தலையை சாச்சு தூங்கிட்டா. எனக்கும் செம தூக்கம். நானும் நல்லா தூங்கிட்டேன். ஒரு 3:30 4 o'clock இருக்கும். அவ வந்து எழுந்துச்சு என்னை எழுப்பி விட்டா. நான் என்னாச்சு, என்ன பண்ணுது, வாமிட் வர மாதிரி இருக்கான்னு கேட்டேன். அவளும் ஆமா ஒரு மாதிரியா இருக்கு. என்கிட்ட லெமன் இருந்துச்சு. நான் அதை அவகிட்ட கொடுத்தேன். கொடுத்திருந்தா ஸ்மெல் பண்ணிட்டு வா, அந்த ஃபீல் இருக்காதுன்னு சொன்னேன். அவளும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தா. பஸ் அமைதியா இருக்கு. அதனால நாங்க 2 பேரும் ஹஸ்கி வாய்ஸ்ல தான் பேசிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ என் மடியில படுத்து தூங்கிட்டா. நானும் அப்படியே தூங்கிட்டேன். காலையில ஒரு 7:30க்கு நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன். வெளியில அப்படி ஒரு வியூ. பனி எல்லாம் கீழே இறங்கி சூப்பரா இருந்துச்சு. டாரதி நல்லா என் மடியில படுத்து தூங்கிட்டு இருந்தா. என்னால அசைய கூட முடியல. அசைஞ்சா அவ ஏஞ்சிருவான்ட்டு நான் அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன். அவ டக்குன்னு ஏஞ்சி எனக்கு கவர் வேணுன்ற மாதிரி கை காட்டினா. நான் டக்குன்னு கவர் எடுத்து கொடுத்தேன். அவ வாமிட் பண்ணிட்டு இருந்தா. தலையை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தேன். அவ அப்படி பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அவன்னு இல்லை, பஸ்ல கொஞ்சம் பேரும் அப்படிதான் இருந்தாங்க. பத்தாததுக்கு மிஸ்ஸு கூட அப்படிதான் வாமிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு வழியா கோத்தகிரிக்கு ரீச் பண்ணிட்டோம். அங்க எங்க ஸ்கூல் ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் ரூம் அலோகேட் பண்ணாங்க. நானும் டாரத்தியும் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம். நாங்க கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணோம், நானும் அவளும் தான் இருப்போம்னு. ஆனா அதுக்குள்ள இன்னொரு பொண்ணுக்கு ரூம் கிடைக்கலன்ட்டு அவளை எங்க கூட அனுப்பிட்டாங்க. அந்த பொண்ணு என்னோட கிளாஸ் தான். ஆனா நாங்க பெருசா அவ கூட பேசுனது கிடையாது. மொபைல் ஃபோன்லாம் அலோடு இல்ல. ஆனா நான் திருட்டுத்தனமா என் பேக்ல வச்சு நான் எடுத்துட்டு வந்தேன். ரூம்ல இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டாங்கல்ல. ரூம்ல நாங்க தனியா தான் இருக்கணும். டீச்சர்ஸ் வந்து எங்க இருப்பாங்க, நாங்க எங்க இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நான் ஃபோன் எடுத்துட்டு வந்தேன். பட்டன் ஃபோன் தான். வீட்ல இந்த மாதிரி ரீச் ஆயிட்டோம், எங்க இருக்கோம் இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு. இவ ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எங்கேயாச்சும் பார்த்து சொல்லிட்டானா பிரச்சனை தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் பரவாயில்ல, அவ எதுவும் சொல்லல. அது சின்ன ரூம் தான். ஆனா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. 3 சிங்கிள் பெட் இருந்துச்சு. லெஃப்ட் சைடுல ஒரு சிங்கிள் பெட்டு, ரைட் சைடுல வந்து டாப்ல ஒரு சிங்கிள் பெட்டு, அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு சிங்கிள் பெட்டு.
லைக் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அட்டாச்டு பாத்ரூம் இருந்தது. எங்க எல்லாருக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, 1 ஹவர் டைம் அதுக்குள்ள வந்து எல்லாம் குளிச்சுட்டு, கீழ டைனிங்ல வந்து அசெம்பிள் ஆயிடுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு டாரத்தி போய் குளிச்சுட்டு வந்தா, நெக்ஸ்ட்டு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தேன். அந்த கேப்ல நான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். 1 ஹவருக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். ரெடி ஆயி பக்கத்துல ரூம்ல தான் என்னோட கேங் மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க. அவளுங்களும் கூட்டிட்டு நாங்க அப்படியே எல்லாம் குரூப்பா கீழ போனோம். நாங்க ஸ்டே பண்ணியிருந்தது எங்க ஸ்கூலோட ஹாஸ்டல். ஸோ அங்க எல்லாருக்கும் தனியா பிளேட் அண்ட் டம்ளர் வச்சிருந்தாங்க. அத எடுத்துட்டு போய் நம்மளுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அத வாங்கிக்கலாம். டாரத்தியால கொஞ்சம் முடியல. ஏன்னா அவ காலையில வாமிட் பண்ணதுனால கொஞ்சம் டயர்டா இருந்தா. நான் அவள உட்கார வச்சுட்டு, "நான் போய் வாங்கிட்டு வரேன் சாப்பாட. நீ இங்கேயே இருன்னு" சொன்னேன். அவ டக்குன்னு என் கைய புடிச்சு, "இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம். இல்ல ஏதாச்சும் சாப்பிடுடி" அப்படின்னு நான் சொன்னேன். சரி பிரெட் சாப்பிடுறியான்னு கேட்டேன். அவ சரின்னு சொன்னா. அங்க வந்து ஒரு ஃபாதர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். இந்த மாரி பிரெட் இருக்கா? அப்படின்னு. அவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, அவர் உள்ள என்ன கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் பிரெட் பாக்கெட்டு, ஜாமு, நைஃபு, பட்டரு எல்லாமே வச்சிருந்தாரு. அந்த பிரெட் வந்து ஸ்லைஸ்டா இல்ல. அந்த நைஃப் கூட ஷார்ப்பா இல்ல. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அவளுக்கு ஜாம், பட்டர் அப்ளை பண்ணி நான் குடுத்தேன். அவளுக்கு குடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் என்னோட ஃபுட்ட வாங்க போனேன். அன்னைக்கு இட்லி, அ சிக்கன் குருமா, சாம்பாரு, சட்னி. அப்புறம் கொஞ்சம் மேகி இருந்துச்சு. நான் வெறும் இட்லியும், சிக்கன் குருமாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் அப்பயும் கேட்டேன் டாரத்தி கிட்ட, "உனக்கு வேணுமா? ஒரு வாய் சாப்பிடுறியா?" "இல்ல எனக்கு பிரெட்டே போதும்னு" சொல்ட்டா. அ ஹாஸ்டல் வெளியில ஃபுல்லா சீனரிக் வியூ தான். செம்மையா இருந்துச்சு. சார் வந்து ஒரு சின்ன கேமரா இருந்துச்சு. அத வந்து கேர்ல்ஸ்க்கு குடுத்துட்டாங்க. இன்னொரு கேமரா பாய்ஸ்க்கு குடுத்துட்டாங்க. யாரெல்லாம் வேணுமோ ஃபோட்டோ அதுல எடுத்துக்கலான்னு. நாங்க எல்லாரும் வெளியில போய் நல்லா விதவிதமா நின்னு, குரூப்பா நின்னு, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எங்க எல்லாரையும் டீ ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ டாரதி என் பக்கத்துல தான் என் ஷோல்டர் அப்படியே சாஞ்சு படுத்துனுருந்தா. அவ அப்படி இருக்கவும் எனக்கு அங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணவே முடியல. நான் கேட்டேன், "எப்படி இருக்கு?" அவ சொன்னா, "இப்போ பெட்டரா தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எதுவும் வொரி பண்ணிக்காதன்னு" சொன்னா. என் கேங்லயும் அப்பப்போ அவள செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாங்க ஃபேக்டரிக்கு ரீச் ஆனோம். அங்க ரீச் ஆனதப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. எதுவும் டயர்ட்னஸ்லாம் எதுவும் தெரியல அவளுக்கு. நாங்க எல்லாரும் டீ ஃபேக்டரிக்கு உள்ள போய் ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தோம். அங்க வந்து எப்படி டீ செய்றாங்க எல்லாத்தையும் வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ப்ராசஸையும் பார்த்து முடிச்சிட்டக்கப்புறம் கடைசியா பர்ச்சேசிங் ஏரியா வந்துச்சு. எங்க வீட்ல சொல்ட்டாங்க, "நீ டீலாம் வாங்காத. உனக்கு பார்த்து வாங்க தெரியாது." சம்டைம்ஸ் வந்து அவங்க பால் பவுடர்ல வந்து டீ தூள் போட்டு குடுப்பாங்க. அதனால வாங்காதன்னு சொல்ட்டாங்க. நானும் வந்து எதுவும் பெருசா எடுத்துக்கல. சரி வாங்காதன்னு சொல்ட்டாங்க. நானும் வாங்கல. சாக்லேட்ஸ் இருந்துச்சு. பாரதிக்கு சாக்லேட்ஸ்னா அவ்ளோ பிடிக்கும். சரியான சாக்லேட் பைத்தியம் அவ. நானும் அவளும் நின்னுட்டு சாக்லேட் வாங்குனோம். அதுல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதுக்கு குடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்து எந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு அத மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து போட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. போட் ஹவுஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போலாம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. லஞ்ச் எல்லாம் வந்து நம்ம ஓன் மணிய போட்டு தான் வாங்குற மாரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் மட்டும் தான் அங்க ஹாஸ்டல்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. என் கேங் எல்லாரும் ஒரு டேபிள்ல உட்காந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணோம். கேமரா ஜெனிஷா கிட்ட இருந்துச்சு. ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரத்திலயே நாங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துச்சு. நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாய் டாரதிக்கு தான் ஊட்டி விட்டேன். சாந்தினி அத பார்த்து "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு பார்த்து கேட்டா. நான் உடனே, "நீ மூடுடி. அவ காலையிலேருந்து சரியா சாப்பிடல. அதனால தான்டி அவளுக்கு ஊட்டி விட்டேன். இதுல என்னடி இருக்கு?" அப்படின்னு. நாங்க எல்லாருமே ஃபுட்ட ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க போட் ஹவுஸ்க்கு போனோம்.
டீச்சர்ஸ் எல்லாரும் போய் டிக்கெட் எடுக்க போனாங்க. நாங்க எல்லாரும் உள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது பெரிய போட்டு. அந்த போட்ல கொஞ்சம் நெறைய பேரு ஏறலாம். அதனால என் கேங் எல்லாருமே அதுல ஏறிட்டோம். அப்படியே நாங்க எல்லாரும் ஜாலியா கத்திக்கிட்டு, அப்படியே வைப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு மலையில உக்காந்துட்டு, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படியே டைம் 6 மணி ஆச்சு. எல்லாரும் அங்கேருந்து கெளம்புனோம். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போனோம். அன்னைக்கு சாப்பாடு தோசை, மேகி மேண்டேட்டரியா மேகி இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டக்கப்புறம் பின்னாடி கார்டன் ஏரியாக்கு வர சொன்னாங்க ஃபயர் கேம்ப்க்கு. நடுவுல ஃபயர் நாங்க எல்லாரும் சுத்தி உக்காந்துட்டு இருந்தோம். எல்லாரும் அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருந்தோம். சும்மா பேசிக்கிட்டு, அரட்டை அடிச்சுக்கிட்டு, கேம் மாரி வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அதுலயே மணி 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் போய் தூங்க சொல்லிட்டாங்க. காலையில 7:00லாம் வந்து ரெடியா இருக்கணும்னு சொல்ட்டாங்க. ஏன்னா கார்டன் பார்க் போகணும். நீங்க அங்க ஃபுல்லா நடக்கணும். அதனால ரெஸ்ட் தேவை. நைட்டு நல்லா தூங்குங்க. எல்லாம் முழிச்சுட்டு இருந்து எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான், டாரதி, அப்புறம் அந்த பொண்ணு 3 பேருமே ரூமுக்கு போனோம். அவளுக்கு செம்ம டயர்ட் போல. போன உடனே தூங்கிட்டா. நான் என்னோட பெட்ல படுத்துக்கிட்டேன். ஆப்போசிட்ல டாரதி படுத்துக்கிட்டா. டாரதி லைட் ஆஃப் பண்ணாத, பயமா இருக்கு. லைட் ஆன்லயே இருக்கட்டும். நம்ம அப்படியே தூங்கலாம்னு சொன்னா. சரின்னு என் கண்ல ஒரு துண்ட மட்டும் வச்சுக்கிட்டு நான் தூங்கலான்னு போனேன். ஆனா என்னால தூங்க முடியல. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாரதி என்ன கூப்பிட்டா. "என்ன ஆச்சு?" அப்படின்னு நான் கேட்டேன். அவ சொன்னா, "இங்க வா." நான் கேட்டேன், "ஏன்?" "இல்ல இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டா. நான் எந்திரிச்சு அவ பக்கத்துல போனேன். "என்ன ஆச்சு? என்ன வேணும்? உடம்பு முடியலையான்னு?" கேட்டேன். "இல்ல, என் பக்கத்துலயே இன்னைக்கு தூங்குறியான்னு?" கேட்டா. என்னால நோ சொல்ல முடியல. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல போய் படுத்தேன். அவ டக்குன்னு என்னோட லெஃப்ட் கைய தள்ளி விட்டு என் செஸ்ட் மேல அவ தலைய வச்சு அப்படியே படுத்துக்கிட்டா. நான் எதுவுமே சொல்லல. அமைதியாவே இருந்தேன். அதுக்கப்புறம் அவள கட்டி அணைச்சபடி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ அப்பதான் சொன்னா, "நீ காலையில என்னால சுத்தமா முடியல. நீ தான் என் கூட இருந்து நான் அப்படி பார்த்துக்கிட்ட. தேங்க் யூ" அப்படின்னு. அதுக்கு நான், "சீத்து, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவ? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல" அப்படின்னு சொன்னேன். "எனக்கு இது பெரிய விஷயம் தான். எனக்கு இந்த மாரி யாரும் பண்ணதில்ல, என் பேரண்ட்ஸ் தவிர" அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், "அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் விடு." நான் அப்படி சொன்னதும் அவ அங்கேருந்து எந்திரிச்சு என் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்தா. அவ இந்த மாரிலாம் பண்ற ஆளே கிடையாது. எனக்கு எல்லாம் புதுசா இருந்துச்சு. "சரி தூங்கு, நாளைக்கு ரொம்ப நேரம் நடக்கணும். சார் சொன்னார்ல" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவ எதுவுமே பேசல. நானும் அப்படியே தூங்கிட்டேன். ரூமுக்கு வெளியில யாரோ பேசிட்டு போற மாரி சத்தம் கேட்டுச்சு. அதனால நான் எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சு பார்த்தா மணி அப்போ ஒரு 5:30 இருந்துச்சு. நான் என்னடா இது என் கை ரொம்ப வலிக்குதேன்னு திரும்பி பார்க்கும்போது, என் கையில டாரத்தி படுத்துட்டு இருந்தா. அவ அப்படியே ஒரு குழந்தை மாரி இன்னோசென்ட்டா அழகா தூங்கிட்டு இருந்தா. எனக்கு அவள எழுப்ப மனசு வரல. நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி என் கைய அங்கேருந்து எடுத்தேன். நல்ல வேளை அவ எந்திரிக்கல. நான் ரூம் கதவ தொறந்து வெளியில போனேன். யார்ரா அது பேசிட்டு இருக்கறதுன்னு. பார்த்தா என் ஜூனியர் 2 பசங்க பேசிட்டு இருந்தாங்க. அங்க ஸ்ட்ரெய்ட்டா நேரா ஒரு ரூம் இருந்துச்சு. அங்க டேப் தொறந்து வாளிய வச்சு நிக்கிறாங்க. நான் கேட்டேன், "என்னடா பண்றீங்க? இங்க நிக்கிறீங்க?" "இல்லக்கா, எங்க ரூம்ல சுடு தண்ணி வரல. அதனால தான்க்கா நாங்க இங்க வந்தோம்" அப்படின்னு சொன்னா. நான் என் ரூம்ல வருதான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போனேன். வரல. "டேய் எனக்கும் ஃபில் பண்ணி தரியாடா?" அப்படின்னு கேட்டேன். அவனும் "சரிங்க்கா, நீங்க குடுங்க" அப்படின்னு சொன்னான். நான் குடுத்துட்டு ரூமுக்கு போய் பிரஷ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் டாரத்தி எந்திரிச்சா. நான் சொன்னேன், "நம்ம ரூம்ல ஹாட் வாட்டர் வரல. அதனால அங்க புடிச்சிட்டு வந்தேன். நீ வேணா போய் குளிக்கிறியான்னு?"
அவளும் சரி நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நாங்க எல்லாரும் ரெடியாகி டைனிங் ஹாலுக்கு போனோம். அங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு பொட்டானிக்கல் கார்டன் கூட்டிட்டு போனாங்க. அங்க ஃபுல்லா நடந்துட்டு தான் இருந்தோம். ஆரத்தி என் கைய விடவே இல்ல. இறுக்கி புடிச்சுட்டே இருந்தா. எங்க போனாலும் என் கூடவே தான் இருந்தா. அவ என்னை விட்டு ஒரு செகண்ட் கூட எங்கேயுமே போகவே இல்ல. எல்லாம் சுத்தி பார்த்ததுக்கப்புறம் நாங்க ஹாஸ்டல் போயிட்டோம். ஹாஸ்டல் போயிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு டின்னர் சாப்பிட்டு கிளம்புற மாரி தான் பிளான். நாங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு பஸ்ல ஏறி உட்காந்தோம். போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஸ்டாஃப், பிரின்சிபல் எல்லாருக்கும் வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டு, பிரேயர் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஊருக்கு ஒரு 12:30க்கு ரீச் ஆனோம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்கள் அன்புடன் காதல் டைரி.